நடிகை மீனா கூட 5 பேர் சேர்ந்து மோகன்லால், ராதிகா, லிக் டாடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் லீலைகள். ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகத்தையும் அதிர வச்சிட்டு இருக்கிறது மலையாள திரையுலகத்தில் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டியோட அறிக்கை. இத்தனைக்கும் இந்த கமிட்டியோட அறிக்கை முழுமையா வெளியாகல. சில பக்கங்கள் இணையத்துல கசிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அந்த கசிஞ்ச பக்கங்களே கேரள நடிகர் சங்கத்தை கூண்டோட கழிச்சிட்டு துண்ட காணோம் துணிய காணோம் அப்படின்னு ஓட வச்சிருச்சு. இன்னும் முழுமையான அறிக்கை வெளியானா என்னென்ன கலைபரங்கள் நடக்குமோ அப்படின்னு இந்த அறிக்கையின் மேல பார்வையை வச்சுக்கிட்டு இருக்காங்க சினிமா ரசிகர்கள், அப்புறம் திரையுலக பிரபலங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கலந்துக்கிட்ட நடிகை ராதிகா கேரவன்ல கேமரா வைக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மலையாள படத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ படப்பிடிப்பு தளத்துல நான் ஒரு இடத்த கடந்து போனப்போ சில பேர் செல்போனை பார்த்து கும்பலா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அங்க தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு. அவரை கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு கேரவன்ல லேடீஸ் ட்ரெஸ் மாத்தக்கூடிய வீடியோவை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்களோட போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ண சொன்னேன். இந்த சம்பவம் நடந்தது. இத ஹேமா கமிட்டியில இருந்து எனக்கு போன் பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு மேல நான் எந்த புகாரும் இதை பத்தி கொடுக்கல. இதை தொடர்ந்து நடிகர் மோகன்லால் எனக்கு போன் பண்ணாரு. என்னோட படப்பிடிப்பு தளத்துல இப்படியான விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு நான், சார், நான் உங்களோட பேரையோ இல்லனா வேற யாரோட பேரையுமே இதுல சொல்லல. மலையாள படம் ஒண்ணுல இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன். மேற்கொண்டு நான் புகார் கொடுக்கல. இதனால என்ன விசாரிக்க ஹேமா கமிட்டில இருந்து யாருமே கூப்பிடல. ஒருவேளை புகார் கொடுத்திருந்தா தானே என்ன விசாரிக்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பிரபல நடிகர் பயில்வான் ரங்கநாதன் தன்னோட பேட்டி ஒண்ணுல கேரவன்ல கேமரா வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. மலையாள படம் ஒண்ணுல நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடிகை மீனா அவ்வை சண்முகி படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் மலையாள படம் ஒண்ணுல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனா படப்பிடிப்புக்கு வந்தாலே அவங்க கூட 5 பேர் சேர்ந்து வருவாங்க. மேக்கப் மேன், காஸ்டியூம் டிசைனர், உதவியாளர் அப்படின்னு 5 பேர் கூட தான் வருவாங்க நடிகை மீனா. படக்குழு சார்பில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் மட்டும் மீனாவுக்கு கொடுப்பாங்க. கேரவன்ல கேமரா இருக்குது அப்படின்னா நடிகை மீனா அதை பார்க்க தவறி இருப்பாங்க. ஆனா அவங்க கூட இருந்து 5 பேர் அதை கவனிக்காம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பெரிய பிரச்சனையா இருக்கும். குறிப்பா அந்த கேரவன் வச்சிருக்கக்கூடிய உரிமையாளருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால கேமராவை கேரவன்ல யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன் உறுதியா நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய நடிகைகளை நான் கேரவனுக்குள்ள போய் பேட்டி எடுத்திருக்கேன். நடிகரா இல்லாம பத்திரிகையாளரா கேரவனுக்குள்ள போய் அவங்கள நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவங்களோட அனுபவங்களை நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆனா அந்த கேரவன்ல கேமரா எதுவுமே இல்ல. நானும் பல நடிகைகள்கிட்ட விசாரிச்சிருக்கேன். அப்படி எதுவும் இருக்காது. ஆனா படப்பிடிப்பு தளத்துக்கு கேரவன் வந்ததுக்கு அப்புறம் யாராவது திருட்டுத்தனமா கேமராவை வச்சாதான் வேணும்னே இது நடக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன்.